திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு ஊராட்சியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட போலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள படவேடு ஊராட்சியில் ரூபாய் 2.40 கோடி மதிப்பீட்டில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும், கலசப்பாக்கத்தில் 2 துணை சுகாதார நிலையமும், ஜவ்வாதுமலையில் ஒரு துணை சுகாதார நிலையத்தையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை பெறுவதற்காக அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடி மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் கொண்டு வந்து அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நாய்க்கடி மற்றும் பாம்புக்கடி, நெஞ்சுவலி, இருதய வலி போன்ற சிகிச்சைகளுக்கு மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்றால் மாவட்டத்தில் உள்ள பெரிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுதான் சிகிச்சை பார்க்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது அருகாமையில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடி மருந்து, இருதய வலி மருந்து, நெஞ்சுவலி மருந்து ஆகிய மருந்துகள் கிடைக்கும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே வயல் வரப்புகளில் இருந்த செடிகளை தீயிட்டு கொளுத்திய விவசாயி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீத்தாம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்தவர் நிறைக்குளத்தான். விவசாயியான இவர் தனது நிலத்தில் இருந்த தேவையற்ற செடிகளை வெட்டி அகற்றி அதனை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். அப்போது புகைமூட்டமும் சுட்டெரித்த வெயிலின் அனல் காற்றின் தாக்கத்தாலும் அவர் மயக்கமடைந்த நிலையில் அங்கேயே உயிரிழந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அவரின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனையில் அனுமதித்து இதுகுறித்து கோப்பம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நத்தம் அருகே காதல் விவகாரத்தில் 17 வயது காதலியை ஏர்கண்ணால் சுட்ட 19 வயது காதலன் தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே துவராபதியை சேர்ந்த 17 வயது சிறுமியை வெள்ளைமலைப்பட்டியை சேர்ந்த வீரையா மகன் செல்லம் என்பவர் காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் செல்லம் காதலியை தனிமையில் சந்தித்து பேசிய போது செல்லத்துக்கும் வேறு ஒரு பெண்ணிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி காதலி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த செல்லம் அவரது சித்தப்பாவான அண்ணாமலை என்பவரின் வீட்டில் வைத்திருந்த ஏர்கண்ணால் காதலியை சுட்டுள்ளார். இதில் சிறுமிக்கு மார்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். காதலியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை பார்த்த செல்லம் தானும் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்த இருவரையும் திண்டுக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் மனுதாரரை தாக்கிய காவல் ஆய்வாளரின் ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு முறையாக மனு விசாரணை மேற்கொள்ளாத காவல் ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய சரகம் மாமு கோவிலூரை சேர்ந்தவர் முகமது நஸ்ருதீன். இவரது தந்தை திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தன்னுடைய 2 மாடுகள் காணாமல் போய்விட்டதாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்துள்ளார். இந்த மனு தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மனுதாரர் முகமது நஸ்ருதீன் மற்றும் அவரது மகன் முகமது உசேன் ஆகியோருடன் விசாரணை மேற்கொண்டுள்ளார். அந்த விசாரணையை முகமது உசேன் அலைபேசியில் வீடியோ எடுத்துள்ளார். அதற்கு காவல் ஆய்வாளர் ஏன் வீடியோ எடுக்கிறாய் என்று கூறி அவருடைய அலைபேசியை பறிக்க முயன்றபோது காவல் ஆய்வாளரின் ஓட்டுநர் முகமது உசேனை தாக்கியதாக செய்திகள் வந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளரின் வாகன ஓட்டுநர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
மேலும் காவல் ஆய்வாளர் சம்பவத்தை தடுக்க தவறியதாலும் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாலும் அவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.